ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கும்பலோட நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் சொல்கிறதோட இவன் வேலைன்னு சொல்லுவான். சொல்கிறா என் சொந்த தோட்டத்துக்கு தான் போகிறோம். சவுண்டாக பேசுகிறா, எல்லாத்தையும் காலி பண்ணி போகலாம். நீங்கள் என்கிட்ட ஃபோன் கொடுத்து நீங்கள் முன்னாடி போங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புடி நம்ம ஆயிண்டாவது தோட்டத்தில் இருக்குது. வாங்க எல்லோரும் போவோம். அதனால தான் இன்றைக்கி காலையிலேருந்தே நாங்கள் பிளான் போட்டுருக்கோம், தோட்டத்துக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அவன் தோட்டத்துக்கு தான், ஆனால் அவன் தோட்டம் தான். அவங்க வீட்டில் ஏதாச்சும் திட்டுவாங்களான்னு அப்படின்னு தெரியல. வாங்க போயிட்டு இந்த தாவில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்கு? ஒன்றும் சொல்லுங்க, அங்கே ஒரு இது இல்லாமல் ஒன்றுமே பேச சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அவனோட தோட்டம் வந்துடுச்சு. இதான் ஓகே. பெரியங்க டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ், மரத்தை பாருங்கள், உண்மையாலுமே நல்லா இருக்குது. ஆனால் இதில் கொய்யாக்காய் இல்லாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொய்யாக்காய் இருக்குது. போங்கடா, போய் பெரியங்கடா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இதான் இந்த இடம் தான் நம்ம இந்த ஸ்பாட் தான் நம்ம கொய்யாக்காய் பிரிக்க வந்திருக்கோம். பிரிச்சுன்னு இருக்கானுங்க. பிரித்து இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, உப்பு மிளகாத்தூள் எல்லாமே போட்டு சாப்பிட்டு அந்த கொய்யாக்காய் சாப்பிட போகிறோம். என்னோட தோட்டம், அதனால தான் கடுப்பாயின்னு இருக்கான். பரவாயில்ல, பிரிச்சிருக்கானுங்க. சின்னதாக மாட்டிது தெரியல. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து நம்ம இது அறியும் போது நம்ம உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். பாய். நம்ம வந்து 2 கொய்யாக்காய் பிரிச்சிருக்கோம். ஆனால் நம்ம சொன்ன மாதிரி இந்த உப்பு மிளகாத்தூள்லாம் இவன் வீட்டில் போய் எடுத்துன்னு சொன்னால் எனக்கு பிடிச்சி வச்சுப்பாங்கன்னு சொல்கிறான். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எல்லார் வீட்லேயும் போய் கேட்க போகிறோம். யார் தராங்களோ அவங்களுக்கு இவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு கேட்போம். வாங்க அப்படியே வீடு எடுத்துன்னு போகலாம். சரி, நீங்கள் எல்லாரும் போங்க, நான் வந்து பேசுகிறேன். அரி கட்டிங்கிறாங்க, அங்கே லைட்டாக கட்டுறாங்க. லைட்டாக பேக்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பார்த்தா வந்த மாதிரி தெரியல. வாங்க பார்த்துட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்கு தானே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவாங்க. ஏன் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் வீட்டில் தரோம். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க யார் வீட்டுமே தர மாட்டாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம். நானே பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் அவருக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஏன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா எல்லா மரத்தெல்லாம் வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அதனால் அவன் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் வீட்டுக்கு போக போகிறான். சரி போய் பாய் பாய். வீட்லேயே ஆயிண்டாஜ் வீட்டில் தான் பிரிச்சோம். இப்போ ஆயிண்டாஜ் வீட்லேயே மிளகாத்தூள் உப்பு எல்லாமே கேட்கலாம். நம்ம கேட்டிருக்கோம் அவர்கிட்ட, அவனே எத்தனை வரேன்னு சொல்லிட்டான். சரி, இப்போ அவன் எத்தனை வருவான், அவன் பொருள் சாப்பிடுவோம். கட் பண்ணுவேன். அரை மணி நேரமாக வீட்டு வாசலே வெயிட் பண்ணுறோம். எத்தனை வரான்னு சொல்லிட்டு போனால் அவன் ரொம்ப எத்தனை வந்துட்டாரு. அப்புறம் ஆயுதம்லாம் இருக்குது. ஓகே, புடுறா புடியா. பாய். சீரா மேலாம் சீரா புரிப்பட்டாங்க. இவன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சும்மா நான் கூறுது போல வருது. இது நான் போடுவேன். இது நான் போடுறேன். எந்த போடுறோம்னா தேவை, நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸு. போடலாம் தேவை. இது மாதிரி சாப்பிட்டு போகணும். எப்படி இருக்கு உப்பு வரைக்கணும். சூப்பராக இருக்கு. இது அதே சாப்பிட்டு போட்டு வந்துச்சுன்னா அதே பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், 4 பீஸ் வந்திருக்கு. 4 பீஸில் ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கணும். போட்டாச்சு, போட்டுங்க. சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட் சொல்லுவேன். செம்மையாக இருக்குது. பாருங்க,
கேமராமேன் பார்த்துனே இருக்காரு. டேய் அவனுக்குடா நான் வீடியோ வரேன். இதடா நீ அப்படியே சாப்பிட்றாங்க அப்படியே சாப்பிடு. சாப்பிட மாட்டான் கேமராமேன் காமிச்சு பரவாயில்ல. அவர் பார்த்துனே இந்த வயசு அவருக்கும் கொடுத்துரும். குட்டி பையன் போகிறான். கொடுங்க பொங்கல் கைஸ் மிளகா பொடி சூடாலாம் வந்து பிரிப்பு அடிச்சு பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த விளையாட மிக்சிக்கான இருக்கிறோம். காரம் பயங்கரமாக எரியுது. தண்ணி குடிச்சா தான் வேலைக்கு ஆகும். பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும்.